மங்காத்தார முதல்ல சொன்ன டைலாக் அவர் தான், என்ன வந்து புது ஹீரோவா நினைச்சு ட்ரீட் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் கொடுக்குது. ஏன்னா ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு. மங்காத்தாலும் முதல்ல ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்றோம். அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி வெங்கட் பிரபு சார் தான் அறிமுகப்படுத்தினாரு, இவருதான் நம்ம மாஸ்டர். நான் அப்ப புது ஆள் தான், ஒன்றும் பெரிய ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. அப்ப சொன்ன உடனே அவர் சொன்னார், மாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சொல்லலாம், கொஞ்சம் கூட ஒரு ஹெசிடேட் வேண்டாம், உங்களுக்கு டைரக்டா நீங்க சொல்லுங்க, நான் ஒரு புது ஹீரோ இதான் ஃபர்ஸ்ட் படம் பண்ண வந்திருக்கேன், என்ன வேணும் கேட்டு பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை அவர் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ண வச்சு, அவ்வளவு நாள் டிராவல் பண்றது. நான் ஆரம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பிளைட்ல ஹெலிகாப்டர் எல்லாம் தூங்கிட்டு போனார் இல்லையா அந்த படத்துல. அதுக்கப்புறம் கார்ல இருந்து ஏதோ கீழே விழுந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிட்டு நான் போன் பண்ணியிருந்தேன், சார் என்னாச்சு, யாரு ஓகே சார் அப்படின்னு. அட விடுங்க மாஸ்டர், இதெல்லாம் 1973 அம்பாசிடர், அப்பப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணலன்னா ஒழுங்கா ஓடாது மாஸ்டர், இப்ப ஆயில் சர்வீஸ் பண்ணி அடுத்தப்பல ஒழுங்கா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை வந்து எவ்வளவு அவருக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்திருந்தா அந்த ஒரு மெச்சூரான ஒரு வார்த்தை வரும்பாரு. சோ எப்பவுமே அவர்கிட்ட போகும்போது அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். அப்படியே அந்த டைலாகையும் பேசிட்டீங்கன்னா, படத்துல பேசுற டைலாக் ஊரே கேட்டுடுச்சு. படத்துல இருந்து அது படத்துல யூஸ் பண்ணாத ஒரு டைலாக் இருந்துச்சு. சூப்பர் சார், பேசிடலாம் சார். ஏய் சத்யா, சும்மா கன் இருந்தா டப்பு டப்புன்னு சுட்டுறியாடா அப்படி இருந்துச்சு. இது வந்து எனக்கு அஜித் சாரை பார்த்து சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு அது. அப்ப நான் சொன்னேன், சார் இப்படி இதுல என்ன இருக்கு மாஸ்டர், இப்ப நீங்க கொடுத்த அதே ரியாக்ஷன் ஒன்னும் சாதாரணமா தான் இருக்கும் படத்துல பார்க்க. அப்புறம் அந்த